வணக்கம் நண்பர்களே. மனசுங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதம். அந்த மனசுங்கிற ஆயுதம் கரெக்டாக இருந்ததுன்னா எப்பேற்பட்ட துன்பம், பயம், கோபம், இழப்பு, சோகம் எல்லாத்தையுமே அந்த ஆயுதத்து மூலமாக வெல்லலாம். இப்போ மனசுங்கிற ஆயுதம் எப்பவுமே கூர்மையாகவும் சக்தியாகவும் பலமாகவும் இருக்கணும். அந்த பயம், கோபம், சோகம், இழப்பு இது எதெல்லாத்த பற்றியும் கவலைப்படுறதுக்கு மனசு தான் காரணம். அப்போ மனசை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும்? மனசை கட்டுப்படுத்தணுங்கிறதே முட்டாள்தனம். மனசை கட்டுப்படுத்தவே முடியாது. எது இன்பம் வரும்போது மனசு சந்தோஷப்படுது, துன்பம் வரும்போது மனசு சந்தோஷப்படுறதில்லை, அதையே ஏற்றுக்கிறதில்லை. அப்போ துன்பத்தையும் இன்பம் போலவே ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மனசுக்கு வந்ததுனால் மனசுங்கிறது கூர்மையான ஆயுதம்தான். அப்போ நம்ம மனசுக்கு சொல்லணும், எல்லாமே ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இன்பம் துன்பம் மாற்றி மாற்றி தான் வரும். எனக்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாள், ஒவ்வொரு நேரமும் புதிய நேரம், புதிய அனுபவம். ஒரு மனிதன் பிறந்து விட்டால் இறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் புதிய நாள், புதிய சந்தோஷம். இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடை போடுவது தான் வெற்றிக்கு முதல் அடிப்படை. அப்போ என்ன பண்ணணும்? நேற்றைய பற்றி எப்பவுமே நினைக்கிறதுனாலையோ, பிரச்சனைகளை பற்றி நினைக்கிறதுனாலையோ, நேற்று நடந்த ஏதாவது கவலைகளை பற்றி நினைக்கிறதுனாலையோ, மரியாதை குறைவான விஷயங்களை பற்றி நினைக்கிறதுனாலையோ எதுவும் மாறப்போவது இல்லை. உங்களுக்கு மனசு தான் வலிக்கும். நாளைய பற்றியும், நாளைக்கு அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அந்த பிளான் பண்ண போகிறேன், அங்கே போக போகிறேன், இங்கே போக போகிறேன், அதை செய்ய போகிறேன், நாளைக்கு பரீட்சை வரப்போகுது, நாளைக்கு இந்த வேலையை செய்யணும், அந்த கவலைப்படுறதுனால் எதுவும் மாறப்போவது இல்லை. இதை மனசுக்கு நீங்கள் பக்குவப்படுத்தணும். நாளை புதிய நாள்.